ரசூலுல்லாஹ்ட்ட சின்ன சின்ன பையங்களா வளருவாங்க, ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கத்து கொடுப்பாங்க, தர்பியா பண்ணுவாங்க. அதுல ஒரு ஆள் இவர் அனசுடைய ஃப்ரெண்ட். இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, சின்ன பிள்ளையில தட்டுல சோற வச்சோடனே சாப்பாடு தட்டுக்குள்ள 2 கையை போட்டு விரவுதாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே அல்லாஹ்வின் பெயரை சொல்லு, பிஸ்மில்லாஹ் சொல்லு, குல் பியமீனிக், வலது கரத்தால் சாப்பிடு, குல் பிம்மா யலிக், பக்கத்தில் உள்ளது சாப்பிடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி 3 விஷயம் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லு, வலது கையால சாப்பிடு, அதுக்கப்புறம் சொல்றாங்க பக்கத்தில் உள்ளது சாப்பிடு என்று சொல்லி கொடுக்காங்க. இந்த செய்தியை கேட்ட அந்த சிறுவர் உமர் இப்னு அபி ஸலாமா மரண தருவாய் வரைக்கும் அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்றாங்க. அத சஹாபா ஒரு தடவை தான் சொன்னாங்க, சாகர வரைக்கும் அந்த செய்தியை. அதற்கு பிறகு அவருடைய உணவு உண்ணும் முறை அதுவாகவே இருந்தது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா எப்படி சாப்பிடணும், எப்படி கையை கழுவணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 கையை கழுவணும், இதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? இதெல்லாம் யார் சொல்லி தருவா? ஆசிரியர் தாய் தான். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசிரியர் யாரு? தாயும் தந்தையும் தான். தாய் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தந்தை. அதை நாம கவனத்துல வச்சு ஒவ்வொரு தாய்க்கும் இஸ்லாமிய சட்டத்தை தெரிந்து வைப்பது கடமை. அப்பதான் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். நல்ல குழந்தைகளை உருவாக்குனா நல்ல இளைஞர் சமுதாயம் கிடைக்கும். நாம பிள்ளைகளை வாசிக்க வேண்டும். பிள்ளைகளை வாசிக்க வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும், குர்ஆனை வாசிக்க வேண்டும். தினந்தோறும் ஒன்னா உட்கார்ந்து படிக்கிற பழக்கம் இருக்கா? குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்கா? குடும்பத்தோடு தஹஜ்ஜுத் தொழுதவர்கள் சஹாபாக்கள், குடும்பத்தோடு நோன்பு வைத்தவர்கள் சஹாபாக்கள், குடும்பத்தோடு ஒவ்வொன்றையும் இறைப்பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்திலே நமக்கெல்லாம் இஸ்லாம் வந்து சேர்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்றளவட்டுமாக. நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டுமானால் நல்ல சிறுவர்கள் நமக்கு தேவைப்படும். நல்ல சிறுவர்களை நாம உருவாக்க வேண்டும் என்றால் அது குடும்பத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இன்னொரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தலை சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞராக வருகின்றவர் இப்போ 10 வயசாக 5 வயதாக இருப்பார். இப்ப நாம அவரை கண்காணித்து கவனித்து இஸ்லாமிய ஒழுக்கங்களை போதித்து விடுவோமானால் 20 ஆண்டுகளில் சமூகத்தை வழிநடத்துகிற நல்ல இளைஞர்களாக, தலைவர்களாக, ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் சுமக்கின்ற நல்ல மக்களாக உருவாகி விடுவார்கள். இது யார் கையில இருக்குது? நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றால் சிறுவர்களை, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம பெற்றோர்கள் தான் இந்த பொறுப்பை எடுக்கணும். ஒவ்வொரு தனி மனித ஒழுங்கும் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். இளைஞர்கள் ஆன பிறகு சமூகத்தில் அவங்க வள வருவாங்க. ஆனா இளைஞர் ஆவறதுக்கு முன்னாடி, அறுவடை செய்வதற்கு முன்னாடி விதைச்சு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு அவனை சீர்படுத்தி உருவாக்க வேண்டியது கதிராக வளர்கிறது தான் இளமை பருவம். விதையை நடுறதுல இருந்து கதிராக அறுவடை செய்வதுதான் இளைஞர் பருவம். கதிர் தான் இளைஞர் பருவம் என்றால் விதையை நடுறதுல இருந்து பராமரிக்க வேண்டியது யார் பொறுப்பு? உழவனுடைய பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பை பெற்றோர்கள் சுமக்கணும். அதனாலதான் தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். நாம வாழுகிற இந்த சூழல்ல நம்மளை நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ஆரம்ப காலங்களில் இருந்த உத்வேகம், ஆரம்ப காலங்களில் இருந்த தியாக மனப்பான்மைகள் இப்போ உள்ள சமூகத்துல இல்லை. அது இயற்கை தானே. எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா வரலாற்றுக்கும் அப்படிதான் நடக்கும் உலகத்துல. நபிகள் பெருமானாராக இருந்தாலும் தோழர்களுடைய ஆரம்பகால தியாகிகளும் பின்னால் உள்ள தியாகிகளும் அல்லாஹ்வை பிரிச்சுட்டான். ஆரம்ப காலம் உயிரை பணைய வைக்க வேண்டி இருந்துச்சு. ஆரம்ப காலங்கள்ல பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. 100 ரூபாய் சம்பாதிச்சாண்டா 50 ரூபாய் கொடுத்துருவான். ஆனால் அப்படிப்பட்ட ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் இப்ப ஒதுங்கி இருக்கின்றார்கள். இதை ஏன் நினைவுபடுத்துகிறோம் என்றால், அன்றைக்கு இருந்த சமூகம் பெற்றோர்களுக்கு தௌஹீது தெரியாது. தௌஹீது மதரசாக்கள் கிடையாது. அன்னைக்கு இருந்த நல்ல சுன்னத் ஜமாத் ஆலிம்சங்கள்ட்ட தான் படிக்கணும். நம்மளா தமிழை படிச்சுட்டா 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். ஊர் ஊரா கூட்டம் கேட்க போகணும். இன்னைக்கு அந்த நிலை இல்லை. எல்லாம் இருக்கு கையில. ஆன்லைன்ல இருக்கு, செல்போன்ல இருக்குது, புத்தகங்களாக இருக்குது. நம்ம அமைப்பு தான் இல்லை, 1008 தௌஹீத் அமைப்புகள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் ரெவல்யூஷன் புரட்சி நடந்திருக்காண்டா நடந்திருக்குது. பெரும் புரட்சி இந்த சமூகத்தில் நடந்திருக்குது. தௌஹீத் புரட்சி
பெற்றோர்கள் நிலை என்ன தற்போதைய சூழல்ல எடுத்து பார்த்தா தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பேண வேண்டும் நினைக்கிற பெற்றோர்கள் அவங்க ஒழுக்கத்தை பேணவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. என் புள்ள மரசாலை படிக்கணும், தவி மரசாலை, ஆனா அந்த நாம சொல்லி கொடுக்கிற அந்த ஒழுக்கத்தை பேணுகிற இடத்துல பெற்றோர்கள் இருக்காங்கன்னா இல்லை. கவலைக்கிடமான இருக்கு. டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது மவள்கிட்ட, டிவி பார்த்துக்கிட்டே சொல்றது. செல்போன்ல யூடியூப்ல பார்த்துக்கிட்டே யூடியூப்பை பார்க்க கூடாதுன்னு உஸ்தாத் சொல்லி தரலையா? விளங்குமா? அது எப்படி விளங்கும்? எப்படி குடும்பம் உருப்படும்? அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம ஒண்ணு சொல்லி கொடுக்குற ஒரு ஒழுக்கத்தை வீட்டுக்கு போனா வேற ஒரு ஒழுக்கம் தலைகளா இருக்கு. டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லுற தாய் டிவியை கட்டி மூட்டை கட்டிட்டு சொல்லணும் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கணும். எதுக்கு டிவின்னு தூக்கி ஓரம் கட்ட வேண்டிய. இன்னும் சொல்ல போனா இப்படி சொன்ன உடனே அசர்த்து ரொம்ப பழைய காலத்து அசர்த்தா இருப்பார். இப்ப எவன் டிவி பாக்குறான்? எல்லாமே செல்போன்ல தானே பாக்குறான், யூடியூப்ல தானே எல்லாத்தையும் பாக்குறான், அப்படித்தானே? அதுக்கு அது பொருந்தும்ல. நம்ம சொல்ற டிவினா டிவி நினைச்சக்கூடாது. இப்ப என்ன ஸ்மார்ட் லைன்ல இருக்கிறோமோ அதுவும் பொருந்தும். இப்படி மாத்தி மாத்தி நாம ஒண்ணு சொல்றோம், பெற்றோர்கள் வேற மாதிரி சொல்றாங்க. செல்போன் நிலையில பெற்றோர் நிலை ரெண்டு. இன்னைக்கு காலத்துல செல்போன் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்? பள்ளிக்கூடத்துல 50 பேர் பாடம் நடத்த மாட்டான், எல்லாம் ஆன்லைன்ல தான் பாடம். அதை பாருங்க, இதை பாருங்க, வீட்டுல உட்காந்து டியூஷன்ல போய் படிக்கிற மாதிரி சூழலா இருக்கு. எந்த வாத்தியம் பாடம் நடத்துறான்? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படித்தான் இருக்கு, தனியார் ஸ்கூல் அப்படித்தான் இருக்கு. லட்சக்கணக்கில் கட்டி வேஸ்டா போகுது பொருளாதாரம் இல்லையா? பள்ளிக்கூடத்துல வாத்தியான் சொல்லி கொடுக்காம ஆன்லைன்ல என்னத்தை படிச்சிட முடியும்னு இன்னைக்கு எல்லாம் தலைகளா நிக்கி. அப்ப டிவியை பார்க்கலான்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒண்ணு வரப்போறது இல்ல. செல்போன் பார்க்க கூடாது 100% இப்ப சொல்ல இயலாது, பொய்யா போயிடும். பார்க்கணும், எது தேவை எது அவசியம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வாங்க பார்ப்போம், அப்படி கூட பார்த்துக்கலாம். ஒரு டயத்தை ஒதுக்கி பாடம் படிங்க, பயான் கேளுங்க, தேவையானது ஆன்லைன்ல படிங்க. ஒரே அடியாக செல்போன் தடை ஹராம் என்றெல்லாம் இந்த காலத்துல நம்ம சொன்னோம்னா விவரம் தெரியாம பேச அந்த ஆலிம் சாண்டுவான். மார்க்க நமக்கு இப்ப எப்படி இதை கையாளுறது வழிமுறையை நமக்கு சொல்லி தருது. செல்போன்லையும் பெற்றோர் நிலை இரட்டை நிலையாக. ஒரே எப்ப பார்த்தாலும் செல்போனு. பாடம் நடத்த மாட்டீர்களா? பெற்றோர்கள் நம்மகிட்ட வந்து பேரண்ட் மீட்டிங்ல சொல்றாங்க. அவங்க வீட்டுல அந்த பிள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சா எங்க அத்தாக்காரர் எப்ப இருந்தாலும் செல்போன்ல தான் இருக்காரு, எங்க அம்மா கிச்சன் நிற்கும் செல்போன் பார்த்துட்டு தான் கிச்சன்ல பண்றாங்க. அப்புறம் இப்படி இருந்தா அந்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு என்ன நியாயம்? நாங்க 1 மணி நேரம் பாடம் நடத்துறோம், காலையில ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், அதை முடிஞ்சு போச்சு. முழு நேரம் அழிவா இருந்தா ஒரு 4 மணி நேரம் எங்க கூட இருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆணோ பெண்ணோ அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுல தானே இருக்காங்க, உங்க கூட தானே இருக்கிறாங்க. வாப்பாவோட இருக்காங்க, உமாவோட இருக்காங்க, தங்கச்சியோட இருக்காங்க, சாச்சியோட இருக்கிறாங்க, குடும்பத்தார்களோட தான் அந்த பிள்ளைகள் இருக்குது. அதிகமான நேரம் உங்களோட தான் இருக்குது. அந்த புள்ள பாக்குது, என்னையே ஒரே செல்போன்ல இருக்கான்னு சொல்லிட்டு அத்தாவும் அம்மாவும் தனித்தனி செல்போன்ல தானே கிடக்குறாங்க. இதை சொல்வதற்கு நீ தகுதியானவள் இல்லை என்று அந்த மனசுல பதிவாகுது. சின்ன பிள்ளையா இருக்கனால ஏத்து பேச மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து பருவ இதை அடைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், இப்போ ரிவர்ஸ்ல வரும், எல்லாமே ரிவெஞ்ச் ஆயிரும். என்ன நீ ஓகேமா நீ சொல்லிட்டு நீனே செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்க, ஏத்து பேசுறான் மகங்காரன், மகாக்காரி ஏத்து பேசுறான் உமாவை. சண்டை நடக்கா இல்லையா? இப்போ வந்து அந்த அம்மா நம்மள திரும்ப சொல்லும், ஏத்து பேசுறா, பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன விவகாரத்துல ஏத்து பேசுறான்னு பார்த்தா இந்த விவகாரமா தான் இருக்கு. செல்போன் பார்க்க கூடாதுன்னு சொன்ன, நீ மட்டும் பாக்குற யோக்கியமான்னு கேட்கறா அப்படின்னு. அவ கேட்டதுல தப்பே இல்லை, சரிதான். நாம யோக்கியமா இருந்துட்டு நம்ம பிள்ளைக்கு அயோக்கியத்தனத்தை தப்புன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்க செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பிள்ளைகிட்ட நாங்க மட்டும் சொல்லணும் மதரசால அப்படின்னா அது எப்படி நடக்கும்? இதை நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் பிள்ளை இன்னைக்குள்ள பிள்ளை வந்து ஐக்கியூ கூண்டது, அறிவாளிகள். ஒரு காலத்துல கீழே விழுந்துட்டு வந்திருப்பான், ஏன்ட்டு கேட்க மாட்டாரு, அத்தாக்கார அடிப்பாரு, உமாக்காரி கைய பிடிப்பா, ஏன் அவனே கீழே விழுந்துட்டு ரத்தமா கிடக்காம எப்படா என்ன வாங்குறதுக்கு துட்டுல எப்படா கீழே விழுந்து அடிப்பாரு, கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம் அடிப்பாரு, அடி வாங்கிட்டு அமைதியா இப்போ அடிச்சாம்னா கைய வைக்காதான்ருவான். விவரமா இருக்கான். உனக்கு அறிவு இருக்காத்தா? நான் ஏற்கனவே வழியில இருக்கேன், கூட கொஞ்சம் அடிக்கிறிய, மருந்து போட்டுட்டு அடிக்கலாம்ல அப்படிமா. இப்போ உள்ளவன் அடி கொஞ்ச நேரம் கழிச்சு அடி, அதுவே ஏற்கனவே வலிச்சுக்கிட்டு இருக்கு என்று பேசுகிற பிள்ளைகள் வாழுகிற காலத்துல நாம இருக்கிறோம். இவ்வளவு அறிவார்ந்த சமூகமும் ஆயிட்டோம். அவனெல்லாம் ஏமாத்த முடியாது இன்னைக்குள்ளவன. அவனுக்கு தகுந்த மாதிரி நாம மாறணும். பெற்றோர்கள் ஒழுக்கமாக இருந்து கொண்டுதான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள் எடுபடாது. இதை நம்ம கவனிக்கணும். செல்போன்ல இரட்டை நிலை. மார்க்க பற்ற பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா அத்து போச்சு. மார்க்கத்துக்கு புறம்பான திருமணங்கள்ல நடந்துக்கிறது, ஆடம்பர கல்யாணத்துக்கு போகுது, பெண்ணூடு சாப்பாடுக்கு போறது, ஊரோட ஒத்து போகணும்னு எல்லா விதத்துக்கும் அனாச்சாரம் உறவை பேண்டணும் சொல்லி எல்லாத்துக்கும் உமாவும் வாப்பாவும் போறது.
சாச்சி கூட போறது, நன்னி கூட போறது, நன்னா கூட போறது, நல்லம்மாவோட போறது. மதரசால நாம சொல்லி கொடுப்போம், அம்மாவா இருந்தாலும் இணை வைப்பை தூண்டினால் உறவை துண்டி அப்படின்னு சொல்லுவோமா? அந்த பிள்ளைக்கு 2 மனநிலை ஆயிரும். என்னடா இவர் உறவை பேணும்னு அம்மா சொல்லுது, அசர்த்து சொல்றாரு உறவை துண்டிக்கிறாங்க. மார்க்கத்துக்கு புறம்பா இருந்தா, பிதாத்தா இருந்தா, ஷிர்கா இருந்தா போகாதன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புள்ள முடிவே எடுக்க முடியாது. ஆசோலேஷனான மைண்ட், இரட்டை மனநிலையில் அந்த புள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த புள்ள எதுலையுமே உருப்படியா முடிவெடுக்காது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா தொழில உருப்படியா வரமாட்டான். பொம்பளை பிள்ளையா இருந்தா குடும்பத்தில் இருக்கிற எந்த முடிவிலையும் அவளுடைய சரியான ஆலோசனை பெற இயலாது. அவ எடுக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது முடிவு. ஏன்? நாங்க உறுதின்னு பேசிக்கிட்டு இருப்போம், நீங்க அம்பட்டு உறுதியை உடைச்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லா கல்யாண வீட்டுக்கு போவீங்க. இப்ப எதுக்கு மதரசால படிக்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி மனநிலை உடையவர்கள் தயவு செய்து மதரசால படிக்க வைக்காது. நாம போட்டிருக்க டிக்ளரேஷன் ஃபார்ம்ல, உறுதிமொழி பத்திரத்துல விதத்து திருமணங்கள், அனாச்சார திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள், மார்க்கத்துக்கு புறமான காரியங்கள்ல இந்த ஆலிமாவை அழைக்காதீர்கள் போட்டிருக்கோம். ஆனா நம்ம எல்லா வீட்டுக்கும் போறது, எல்லா கல்யாண வீட்லயும் சோறதிங்கிறது. என் தம்பி மாவன், அண்ணன் மாவன், அக்கா மாவன், சொந்தக்காரரு, ஒன்னூட்ட தங்கச்சின்னு சொல்லி பெற்றோர்கள் போய் சோறு சாப்பிடுறமே என்ன நிலைப்பாடு? புள்ள எப்படி உருப்படும்? இப்படி நிறைய மௌனத்துக்கு வரி கொடுக்கிற பெற்றோர்களா இருப்பாங்க, பலகீனமான பெற்றோர்களா. நம்ம சொல்லுவோம் அதை கொடுக்காதீங்க. தாவன் அலல் பிரி வத்தக்கோ வலா தாவன் அல் இஸ்மி வல்லுதுவான், நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுங்கள், தீமைக்கும் வரம்பு மீறுதலுக்கு உதவாதீர்கள் வசனத்தை நம்ம போதிப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அசர்த்து கிடக்காரு, ஊரை பாய்க்க முடியுமா? மௌனத்துக்கு வரி ஒரு 50 ரூபா கொடுத்தனாச்சு, 100 ரூபா கொடுத்தனால என்னவா, சாப்பாடு தானே சாப்பிட்டு போட்டுமே என்று நீங்கள் பேசுகிற பொழுது அந்த புள்ள ரெட்ட மனநிலை ஆகுது. இப்போ கொள்கையில வீட்டுல ஒண்ணு போதிக்கிறிய, தௌஹீத் ஜமாத்துல ஒண்ணு போதிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய மனநிலை என்ன? கந்திரிக்கு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இப்படி எதை எடுத்தாலும் 2 நிலைப்பாடு. இந்த பிள்ளை, இந்த குடும்பம் உருப்படாது. அப்படின்னா சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழி? இது எல்லா ஆதாரம் நமக்கு சொல்லுது. தாயும் பிள்ளையும், தந்தையும் பிள்ளையும், சமூகமும் பிள்ளையும், சமூகமும் சிறார்களும், அமைப்பும் சிறார்களும் ஒரே கொள்கையில் பயணித்தால் மட்டும்தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க இயலும் என்கிற சித்தாந்தத்தை இஸ்லாமுக்கு போதிக்கும். சமூகம் ஒரு திசையில, நான் ஒரு திசையில் இருந்தாலும், குறிப்பாக சமூகமாவது 2ஆம் பட்சம், பெற்றோர்கள் ஒரு மனநிலையிலையும் பிள்ளைகள் ஒரு மனநிலையும் சிறிய நிலையில இருக்கும்போது சிறார்கள்ட்ட அந்த பிள்ளை கொள்கை உறுதியற்ற பிள்ளையாக உருவாகுது. இத மனதத்துவ அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் கொள்கை பிடிப்பில்லாத இளைஞர்கள் இன்னைக்கு உருவாவதற்கு காரணம் இதுதான் காரணம். அப்ப பிள்ளைகளும் பெற்றோர்களும் கொள்கையில் பயணிக்க வேண்டும். அப்போதான் சத்தியத்தை நிலைநாட்ட முடியும். சகாபாக்களை எடுங்க, நம்மள மாதிரி 2 நிலை இருந்துச்சா? வாப்பா ஒரு நிலை, உம்மா ஒரு நிலை, அப்படி இருந்தாங்களா சகாபாக்கள்? சகாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. பெற்றோர் எதையெல்லாம் பேணினால் பிள்ளைகளை உருவாக்க இயலும். முதலாவதுல இருந்து ஒன்னொன்னா பாருங்க. இந்த தலைப்புல முதல் அம்சம், பிள்ளைகள் என்பவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அருள். எத்தனை பேர் நினைச்சோம்? இந்த தலைப்பு நம்ம புரிய வேண்டியது பிள்ளை செல்வம், அருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நல்லடியார்களான பிள்ளைகளை தா. எத்தனை பேர் கேட்டோம்? நம்மள எப்படி துவா கேட்போம்? ஆம்பளை பிள்ளையை தாண்டி கேட்போம், பொம்பளை பிள்ளையை தாண்டி கேட்போம். 3 பொம்பளை பிள்ளை வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? 4வது கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை வேணும். 2 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 3வது பொம்பளை பிள்ளைக்கு ஆசை வந்துடும். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கேட்போம். இன்னும் கொஞ்சம் பேர் குறையில்லாத பிள்ளையத்தா அப்படி கேட்போம். ஆனா சாலிகான பிள்ளைய கேட்டோமா, பிள்ளையே இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபபஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை உள்ள பிள்ளையை நாம் அவருக்கு அன்பளிப்பு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பிள்ளை செல்வம் ஒரு அறுக்கடை சோதனை, 2ஐயும் அல்லாஹ் சொல்றான். இல்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். யஹ்லுகுமா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். யஹபு லிமன் யஷா இனாசன், அல்லாஹ் தான் நாடியவருக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷா ذுக்குர், தான் நாடியவருக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாசா, தான் நாடியவருக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். வயஜஅலு மன் யஷா அகீமா, தான் நாடியவரை மலடாக ஆக்கி விடுகிறான், பிள்ளை பேரற்றவர்களாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் கொடுக்குறது அருளுங்கிறான். பிள்ளை தர்றது அல்லாஹ்வுடைய அருளாம், பிள்ளை தராம இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருளாம். இப்படி யாராவது நம்ம தௌஹீத தராட்ட 10 வருஷம் கேட்கறான், 5 வருஷம் கேட்கறான், 15 வருஷம் கேட்கறான், இல்லன்றொட்டி என்ன ஆகுது? யாராவது ஒரு பொம்பளை சொல்லி கொடுக்கா, இப்படிதான் என் நாத்தனாவுக்கு புள்ள இல்ல, மைமூனுக்கு புள்ள இல்லாம இருந்துச்சு, ஆத்தாங்கிற செய்யதலி பாத்திமாவுக்கு போய் 3 நாள் நோன்பு வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து பலிட்டு வந்தனா உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு ஊதிடுவா காதுல. இவன் இங்க இருந்து கோட்டை குப்பத்துல இருந்து வண்டியை கட்டிட்டு எங்க போறது? ஆத்தாங்கரைக்கு போறது. இன்னைக்கு ஒளிஞ்சு வச்சு தௌஹீத் வந்த பிறகு
ஆனா இப்படி இன்னமும் இருக்காங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான், பிள்ளைய தர்றதும் தராதும் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாருக்கும் ஆற்றல் இல்லை. பிள்ளை தர்றது அல்லாதான், பிள்ளை தராம இருக்கு அல்லாஹ். யார்கிட்ட போவிய? தர்றது அல்லான்னு சொல்லி கொடுத்த ஆலிம்கள் தராததும் அல்லான்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஏன் அப்படி சொல்லல? தௌஹீத்காரன் இப்படி பேச மாட்டோம்னு. புள்ள தர்றதெல்லாம் புள்ள தர்றதெல்லாம்டா, அப்ப தராம இருக்கிறது யாரு? தடுத்து வச்சது யாரு? அதை கேட்கணும்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், ரெண்டையும் சேர்த்து சொல்றான். தந்தாலும் அல்லாதான், தராட்டாலும் அல்லாதான். ஊனமான பிள்ளைய தந்தாலும் அல்லாதான், சாலிகான பிள்ளைய தந்தாலும் அல்லாதான், சாலி இல்லாத பிள்ளைய தந்தாலும் யார்தான்? எந்த பிள்ளைய தந்தாலும் அவன்கிட்ட தான் முட்டணும், தராட்டாலும் அவன்கிட்ட தான் முட்டணும். இதான தௌஹீது. இதை சொல்லி கொடுக்கணும். இதான தௌஹீது, உச்சகட்டமான தௌஹீது. குர்ஆன் சொல்லுது அல்லாஹ்வுடைய அருள், எல்லாமே அருள். அதுவும் சோதனை, இதுவும் சோதனை. பிள்ளை தந்தாலும் சோதனை, பிள்ளை தராட்டாலும் சோதனை. அது பெண் பிள்ளையை சொல்லும் போது, 2 பெண் பிள்ளைகள் உங்களுக்கு கிடைத்து அழகான முறையில வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தை கற்பித்து நல்ல கணவனை தேர்வு செய்து திருமணம் முடித்து கொடுத்தால் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தான் நற்செய்தி சொன்னாங்க. அப்ப பெண் பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், வாலமு அன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை என்று சொல்ற. அருள் என்று சொல்ல அதே அல்லாஹ் இதெல்லாம் அருளாக வழங்கப்படுகிறது, அதெல்லாம் சோதனை என்று அல்லாஹ் சொல்ற. காசு அருள் ஆனா சோதனைங்கிறான், ஆரோக்கியம் அருள் ஆனா சோதனைங்கிறான், ஓய்வு அருள் ஆனா சோதனைங்கிறான், தூக்கம் அருள் ஆனா சோதனை. எதெல்லாம் அருளோ அவைகள் சோதனைகளாகவும் இருக்கின்றன. பெண் அருள் ஆனா சோதனை. உலகத்துல பெரிய சோதனை இது பெண்ணு தான் சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்ற? அருளாவும் இருக்குது, சோதனையாவும் இருக்கு. அப்ப சரியாக நாம கையாண்டால் அருள், சோதனையை ஒழுங்கா புரிந்து கொண்டால் அருளாக அமைந்துடும். இல்லாட்ட பாரதூரமான நரகத்துக்குரிய விஷயங்களாக மாறிடும். இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். அன்னல்லாஹு இந்த அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது. இன்னும் பல இடத்துல சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் நம்மிடத்துல நெருக்கி வைக்கும் என்று யாரும் சொல்ல இயலாது. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாது. இல்லாமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்லறம் செய்கிறார்களோ ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉ பிமா அமிலு, அவர்கள் செய்ததற்காக 2 மடங்கு கூலி உண்டு நல்லா சொல்றான். அப்ப பிள்ளைகளுக்கு ஈமானும் நல்லறங்களும் இருந்தால்தான் பயனளிக்குமே தவிர இல்லாட்ட பயனளிக்காது. பிள்ளை ஒரு செல்வம், நல்லறத்தையும் ஈமானையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டியது சமூகமாகிய எங்கள் கடமை, பெற்றோர்களாகிய உங்கள் கடமை. 2 ஒரே திசையில பயணிச்சா மட்டும்தான் எதிர்கால சந்ததி உருப்படியா இருக்கும். நல்ல குடும்பத்தை உருவாக்க இயலும், இல்லாட்ட முடியாது. இத பார்க்கணும். இப்ப இந்த பெற்றோர்கள்ல தாய் தந்தை 2 பேருமே பொறுப்பு. பிள்ளையை வளர்ப்பதற்கு யார் பொறுப்பு? ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பொறுப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொருளாதாரம் இது சார்ந்த அம்சங்களா தான் இருக்கு. ஏன்? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் வீடு கட்டணும், எல்லாருக்கும் நோய் நொடிக்கு பார்க்கணும், தாய்க்கு பார்க்கணும், தந்தைக்கு பார்க்கணும், மனைவிக்கு பார்க்கணும், பிள்ளைகளுக்கு பார்க்கணும், உடன் பிறந்தவர்களுக்கு பார்க்கணும். இத்தனை சுமைகளையும் யார் சுமக்கிறா? ஒரு ஆம்பளை சுமக்கிறான். ஆனா ஒரு பெண்ணுக்கு என்ன? பிள்ளைகளை பார்ப்பதும் கணவனுக்கு பணிவிடை செய்வதும் பிரதான பொறுப்பா இருக்குது. இப்ப பிள்ளைகளை வளர்ப்பதுல 90% பொறுப்பு யாருக்கு தான்? பெண்ணுக்கு தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பாதியா வ வலதிஹி, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாருக்கும் அவன் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர்கள். அது பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களைத்தான் சொல்றாங்க. தாய்மை அடைந்து விட்டால் கூடுதலான ஒரு பொறுப்பு இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கு. பிள்ளைகளை பார்க்கிற முழு பொறுப்பும் உங்களிடம்தான். பிள்ளைகளுக்கும் சேர்த்து உணவுக்கும் உடைக்கும் ஆரோக்கியத்திற்கும் உறைவிடத்துக்கும் பொறுப்பாளன் தந்தை என்று இஸ்லாம் சொல்லுது. நீங்க உழைக்க போத்தவல்ல, நீங்க என்ன உழைப்பை செலுத்தணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த அச்சிலிருந்து நீங்க எங்க மாறுதீங்களோ நல்ல குடும்பமா இருக்காது, சிறந்த சமுதாயத்தை உருவாக்க இயலாது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விளைவுகளை பாருங்க. பொறுப்பிலிருந்து தாய்மார்கள் தவறி இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற சீரியல்களை பாருங்க, கருத்துக்களை எல்லாம் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாசமா போனப்போ கருத்து. நாத்தனாரோ எப்படி போட்டு தள்ளலாம், மாமியாரோ என்ன டிசைல துன்புறுத்தலாம், இந்த நாடகங்களை காட்டுறது. எப்படிலாம் பழி வாங்கலாம், புருஷனுடைய தம்பிய குழுந்தனாரோ எப்படி பழி வாங்கணும். அதே மாதிரி நான் கடைசி ஆக்கப்பட்ட வீட்டுல நான் தான் கடைக்குட்டியா இருக்கோம்டா, கொஞ்சம் லக்ஸரியா இருக்கணும், மற்றவங்க செய்யற வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாது. இப்படி வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அச்சுறுத்தல் பண்ணணும் அப்படி நாடகத்துல சொல்லி கொடுக்கான். போட்டு தள்ளுறதும், கொலை பண்றதும், மாமியாரை டார்ச்சர் பண்றதும், நாத்தனாராக்கு விஷ வச்சு கொல்றதும். சிங்க பெண்ணேண்டா, சிங்க பெண்ணா கம்பி என்ற பெண்ணு கடைசியில எங்கதான் போகணும், செயலுக்கு தான் போகணும்.
இப்படியே நாடகம் போடுவாங்க. நாடகத்தை பாருங்களேன், ஒரு அறிவுக்கு பொருந்தாதார். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்டா, இப்படி நாடகம் பார்த்தனால வந்த விளைவு என்ன தெரியுமா? ஒன்னா ரெண்டா ஒரு பிள்ளைய மார்க்கம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. சென்னையில் நடந்த சம்பவம், திருவள்ளூர்ல மார்க்கம் பண்ணி போட்டிருந்தா இவங்க ரொம்ப சீரியல்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க. பூனை கடிச்சிட்டு போயிடுச்சு. சுண்ணத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல பூனை கடிச்சு ரத்தமாயி பிள்ளைக்கு மயக்க நிலைக்கு போய் தூக்கிட்டு போய் ஓடி போய் ஐசியூ வார்டில் வைக்க வேண்டிய சூழல் ஆயிப்போச்சு. என்ன காரணம்? பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பக்கத்துல புண்ணு ஆத்திர வரைக்கும் இருக்கணுமே, ஒழுக்கம் கட்டு போச்சா. ஒரு புள்ள பாருங்க, அப்படியே விளையாண்டுக்கிட்டே போய் நடந்து டப்பு வச்சிருப்பாங்க, துணி துவைக்கிற டப்பு, பிளாஸ்டிக் டப்பு, உள்ள உளுந்து தலைகளை கிடக்கு. புள்ள தண்ணியை குடிச்சு புள்ள செத்து போச்சு. தேடுதா உள்ள வடக்க தெக்க எல்லா பக்கம் தேய்ச்சி பாத்ரூம்ல தேடவே இல்லை. கடைசியில புள்ள டப்புக்குள்ள கடந்து செத்து கிடக்கு. நாடகம் பார்த்தனுடைய விளைவு எத்தனை சொல்ல. டேங்க் மேல உள்ள போய் உள்ள உளுந்து ஒரு 6 வயசு பையன் தூக்க முடியாம போனோமா 3 நாள் கழிச்சு செத்தான். பிள்ளைய காண போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து எல்லா பக்கம் தேடி பார்த்தா நாத்தம் அடிச்சு வெளியே வருது. சிந்திச்சு பாருங்க, வீட்டுல தண்ணியை திறக்காங்க, சுமல் வருது. என்னடா வீட்டுல தண்ணி சுமல் வருதுன்னு போய் மேலே பார்த்தா புள்ள மேந்த கிடக்கு. என்ன லட்சணத்துல பிள்ளைகளை வளர்க்குறோம்? இது ஒழுக்கமா? இதுதான் புள்ள வளர்க்குற லட்சணம், நம்முடைய லட்சணமா? பொறுப்பை உணரல இன்னைக்கு தாய்மார்கள். சிந்திச்சு பாருங்க, இது ஒழுக்கமா? ஒரு அம்மா பேசுது, நல்லா சால்லாம் போட்டிருக்கு, நல்லா அழகா மக்கள் எல்லாம் போட்டு, எனக்கு மாப்பிள்ளை விஜய் மாதிரி வேணும், இளைய தளபதி. அவங்க 50-60 வயசா போகுது. உன் அத்தாவை சொல்லலாம்ல, வாப்பா உலகத்திலே ரோல் மாடல் ஒரு பிள்ளைக்கு யாரு? தன் தந்தை தான். என் தந்தை மாதிரி மாப்பிள்ளை வேணும். என்னை எப்படி என் தந்தை கண்கலங்காமல் பார்த்தாரோ அது மாதிரி பாக்குற மாப்பிள்ளை வேணும்னு சொல்றதுக்கு அந்த உணர்வு வரல. யாரோ கூத்தாடியை பார்த்து சொல்ற அளவுக்கு இருக்குண்டா என்ன வளர்ப்பு இது? ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா அந்த சமூகத்தின் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுமா இல்லையா? ஒரே ஒரு முஸ்கான் இந்த நரிகளுக்கு மத்தியிலே, ஓநாய்களுக்கு மத்தியிலே ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குற பொழுது பெங்களூர்ல அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு செய்தியை சொன்னதற்காக உலகம் முழுவதும் ஈமானுக்கு அடையாளமா போனால முஸ்கான் தொண்டை கத்தி புண்ணுலாம் வந்துருச்சு, பர்தா போடுங்கன்னு சொல்லி. எவனும் கேட்ட மாதிரி இல்ல. ஒரே ஒரு முஸ்கான், ஒரு சம்பவத்துல உலகம் உள்ள பெண்கள் நல்லா இறுக்கி பிடிச்சு போத்துனாங்களே, உறுதிக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா? ஒழுக்கத்தை நீங்க பெண்ணா அல்ல உங்களை உலகம் முழுவதும் பிரார்த்தனை செய்கிற தாய்மையாக உங்களுக்கு அடையாளம் காட்டி விடுவான். ரப்ப விடவா உங்களுக்கு அடையாளம் வேணும்? இப்படி ஏராளமான சான்று நல்லதும் கெட்டதுக்கு பாக்குறோம். அப்ப ஒழுக்கம் இல்லை என்றால் எல்லாம் முடியும். கல்வியே ஒழுக்கத்துக்கு தான். படிக்க கல்வி எதுக்கு? ஒழுக்கத்துக்கு. இன்னைக்கு பயமா இருக்கு, என் பிள்ளைகளை போய் காலேஜ்ல சேர்க்கணும்டா பயமா இருக்கா இல்லையா? ரொம்ப பயமா இருக்கு. நான் விட்ட மாதிரி சிந்தாமல் என் பிள்ளை திரும்ப வீடு திரும்புவாளா என்கிற அச்சம் ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்கு. முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள கவலையாது, சமுதாயத்துல எல்லாருக்கும் உள்ள கவலையாகி போச்சே. ஏன்? சமூகம் தலைகளாக பிறண்டு. ஆம்பளை பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்கணும், சொல்லலையே. விளைவு என்ன? ஆண் பிள்ளைகள் கற்பொழுக்கம் பேணப்படாமலே ஒரு சமூகம் உருவாவது. கடந்துகிட்டே போறியே. பெண் பிள்ளை ஏதாவது ஒரு செய்தியை செஞ்சா உடனே அதை பெருசா பார்க்கிற சமுதாயம். ஆம்பளைகள் வரவு மீறிக்கொண்டே இருக்கிறாங்க இளைஞர்கள். அதுக்கு காரணம் அம்மா இல்லையா? என்ன எனக்கு இல்லைன்னு போயிரு அல்ல கேள்வி கேட்க மாட்டானா? இந்த பிள்ளைய விளக்க தெரியாம வளர்த்துன்னு கேட்க மாட்டானா? இப்படி பெண்கள் தங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் மறந்து நிற்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். மாமின் மௌலிதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. எல்லா பிள்ளையும் இயற்கை மார்க்கம் இஸ்லாத்திலே பிறக்கின்றன. இறை கோட்பாட்டின்படியே எல்லா பிள்ளைகளும் நேதின்படியே பிறக்கின்றன. இன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அவருடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் தான் நெருப்பு வணங்கிகளாகவோ, சிலை வணங்கிகளாகவோ, சிற்ப வணங்கிகளாகவோ, யகூதிகளாகவோ, நஸ்ரானிகளாகவோ, கடவுள் மறுப்பாளர்களாக மாற்றி விடுகிறார்கள். நல்லதையும் கெட்டதையும் பெற்றோரை வைத்து இந்த சமுதாயம் தீர்மானிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதான் பழமொழி சொல்றான், நூலை போல சேலை தாயை போல பிள்ளைண்டா. வச்சானா இல்லையா? ஏன் வச்சான்? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையடா மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயனாவதும் அன்னை வளர்ப்பினேன்னு எழுதின ஒரு கவிஞர் எழுதினாரா இல்லையா? சினிமா பாடல் தான் அது. எப்படி அன்னை எப்படி தாய், அன்னை என்றால் தாய், தாய் எப்படி வளர்க்கிறாளோ அப்படித்தான் அந்த பிள்ளை. இன்னைக்கு மக்கா இமாம் இருக்கார அப்துல் ரஹ்மான் சுதைசி அழகா ஓதுவார். அவர் ஓதுறதை இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கேட்கிறோமே, அதுக்கு பின்னணியில அவருடைய தாய் உழைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு செஸ் வீரன் இருக்கான முருகானந்தம், சின்ன பையன் தூக்கிட்டு அலைஞ்சாப்புல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்திகளை எப்படி பாருங்க. அவன் தோழாம இருக்கிறதுக்கு அந்த தாய் தூக்கி சுமந்தா. இன்னைக்கு இந்தியாவின் நம்பர் 1 செஸ் ஆனந்துக்கு பிறகு முருகானந்தம் பெரிய பையனா இருக்கான். இந்த சுதைசி ரொம்ப சேட்டை ஒண்ணு வரான் சின்ன பிள்ளையில. திட்டும் போதெல்லாம் அவங்க அம்மா திட்டுவாங்களாம், இவனை எப்படியாவது மக்காவுக்கு இமாம் ஆக்கிறியா? திட்டும் போது கூட எப்படி திட்டிருக்காங்க, இவனெல்லாம் மக்காவுக்கு இமாம போட்டதான் சரியா வருவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிற்காலத்தில்
அவர் மக்காவுக்கே இமாமாக தேர்வு செய்யப்படுகிறார். திட்டும் போது இப்படி சொல்லிருக்காங்க, உன்னையெல்லாம் மக்காவுக்கு இமாம் பண்ண தானே சரியா வருவேன். அதை ஒரு ஜும்மாவில் அவரே பேசினார். மக்கா இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி ஒரு ஜும்மா மேடையில, பிள்ளைகளை திட்டாதீர்கள், திட்டுவதை கூட எங்க அம்மா திட்டின மாதிரி திட்டுங்க அப்படின்னு சொல்லி திட்ட சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் சுதைசி மேடையில பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. நீ நினைக்கிறிய தாய் தந்தையருடைய சாபம் லேசான விஷயம் கிடையாது. பிள்ளைகளை சபிக்கிற பெற்றோர்களா இருக்கு. நாசமா போ, பிள்ளையில போ, அதுல போ, இதுல போ. பெத்த பிள்ளைய எந்த தாயும் கெட்டு போன்னு நினைச்சு திட்டல. ஆனால் தாய் திட்டுகிற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி வைத்தால் நம்ம புள்ள செத்தே போயிருங்க. அருமை சகோதரிகளை, தாய்மார்களே, பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்க அன்பு காட்டணும், செல்லம் கொடுக்க கூடாது. நீங்கள் கண்டிக்க வேண்டும், சாபமிட்டு விடக்கூடாது. திட்டணும், கண்டிக்கணும். அவருடைய மனசை சைக்காலஜிக்கலா கிடைச்சது நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அடம் பிடித்தால் நீங்கள் கொடுக்காதீர்கள். நீங்க அதுக்கு மேல அடம் பிடிங்க, தரமாட்டோம். கேட்டோன்னு வாங்கி கொடுக்காது. என்னைக்குள்ள தந்தைமார்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த மன வலிமை இல்லாத பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் தான் சைக்கிள் ஓட்டல, என் புள்ள சைக்கிள் கட்டணும் சைக்கிள். நான் தான் செல்போன் இல்ல, என் பிள்ளைக்கு. நான் தான் ஜீன்ஸ் பேண்ட் போடல, என் மகளுக்கு ஜீன்ஸ் பேண்ட். இத்தனை அம்மா, அத்தனை அத்தா, இத்தனை வாப்பா அம்மா, அப்பா அம்மாமார்கள் பிள்ளைகளை கெடுக்கிறிய. கேட்டதான் வாங்கி கொடுக்குறிய. சும்மா லேசா 3 வயசுல அடம் முடிச்சா படுத்து உண்டாம்டா. அம்மா காரி பயப்படுதா, எனக்கு புல்லட் வண்டி வேணும், புல்லட் வண்டி வேணும், இப்ப உடனே வேணும். எத்தனை சிசி? 350 சிசி. ஓட்டுறதுக்கு ரோடு இருக்கா? தமிழ்நாட்டில் 350 சிசி வண்டி ஓட்டுறதுக்கு ரோடு போட்டு வச்சிருக்காங்களா அரசாங்கம் ஒழுங்கா? இல்லாட்ட நான் செத்து போயிருவாங்க. அம்மாட்ட வந்து நகை கடன் எல்லாத்தையும் பத்திரத்துல வச்சு அடமானம் வச்சு பிள்ளைக்கு புல்லட் எடுத்து கொடுக்கா. ரேஸ் வைக்கிறான் பாண்டிச்சேரி ரோட்ல. கீழே விழுந்து மண்டை உடைச்சானா இல்லையா? எத்தனை பேரு? ஊருக்குள்ள ரேஸ் நடக்கும். தூங்க முடியாத மனுஷன் ஹார்ட் பேஷண்ட்லாம் பதறதான். டப்பா டப்பா டப்பான்னு உள்ள வந்தா வண்டி காதுல வெடிக்கி. யார் காரணம்? பிள்ளைகளை இப்படியா வளர்க்கிறிய? எத்தனை அனாச்சாரங்கள் பெற்றோர்கள் தானே காரணம். அவனா வாங்க முடியுமா காசு கொடுத்து? 1.5 லட்சம் 2 லட்சம் வண்டி. இன்னைக்கு எல்லா பெற்றோர்கள் அள்ளி அள்ளி உங்களுடைய பொருளாதாரத்தை ரத்தத்தை கொடுக்கிறீங்கள, அல்லாஹ் மறுமையில இது குறித்து கேள்வி கேட்க மாட்டானா? ரசூலா பாருங்க எப்படி வளர்க்காங்கன்னு. செல்லம் கொடுத்து கொலையிறிய பிள்ளைகள்கிட்ட. கொலையக்கூடாது. அன்பு காட்டுறது வேற, செல்லம் கொடுக்கறது வேற. அன்பு என்பது தட்டி கேட்கும், அடிக்கும், அரவணைக்கும், ஏத்து பேசும், கண்டு கொள்ளாம இருக்காது தப்ப கண்டிக்கும். அவன் அடம் முடிச்சா நம்மளும் அடத்துல நிக்கணும். உனக்கு நான் அம்மா, உனக்கு அத்தா, உன்னை பெத்த, உனக்கு நல்லது கிட்ட எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு நாம நிக்கணும். உறுதியா முடிவுல நிக்கணும். அம்மா திட்டும் போது அத்தா அரவணைக்க கூடாது, நன்னா ராதி போய் பிடிக்க கூடாது, தாத்தா பாட்டி போய் பிடிக்க கூடாது. ஒரு ஆள் திட்டும் போது எல்லாரும் ஆமோதிக்கணும். அத்தா திட்டும் போது அம்மா பிடிக்கணும், அம்மா பிடிக்கல தாத்தாட்ட விட்டுறது, தாத்தா விட்டாருன்னா பாட்டிட்ட வர்றது. இப்படி ஒரு குடும்பத்துல பிள்ளைய வளர்க்க முடியாது. ஒரே மாதிரி சொல்லணும். பீடி பிடிக்க தப்புனா தப்பு தான். பீடி பிடிக்க தப்புன்னு சொல்லிட்டு அத்தாக்காரர் அந்த பக்கம் துட்டு கொடுத்தா, தாத்தாக்காரர் பீடி பிடிக்க துட்டு கொடுத்தா பீடி பிடிக்க ஹலால் ஆயிருமே. அப்போ கண்டிக்கும் போது கூட ஒரே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கண்டித்தால் மட்டும்தான் தப்புன்னு அந்த பிள்ளை மண்டையில உணரும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளை விவரமா இருக்குது. அப்ப இதை நாங்க கவனத்துல இருக்கணும், கண்டித்து வளர்க்க வேண்டும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ஹலால் ஹராம எப்போ போதிக்கணும்? 25 வயசுல போதிக்க கூடாது. 3 வயசுல, 5 வயசுல, 4 வயசுல போதிக்கணும். பெருமானாருடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சக்காத்துல உள்ள ஒரு பேர்ச்சம்பளத்தை எடுத்து வாயில வச்சிருந்தாரு. வச்சா ஒரு கடி கடிச்சிருந்தாரு, லேசா ஒரு அமுக்கு கடிச்சிருந்தாரு. ரசூலா சொல்றாங்க, துப்புப்பா துப்பு, துப்புங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு புரியல. குடிச்சுக்கிட்டு உள்ள விரல விட்டு அந்த பேர்ச்சங்கனியை வெளியே எடுத்து போட்டு சொல்றாங்க, அம்மா தாரிஃப் அல்லா நான் அக்குலு சதக்கா, தான தர்ம பொருட்களை, சதக்கா பொருளை நாம சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பிள்ளைய பார்த்து கேக்குறாங்க. அப்ப அம்மாமார்கள், அத்தாமார்கள் 3 வயசுல 4 வயசுல ஹலால் ஹராம போதிச்சாத்தான் அவன் சம்பாத்தியம் பண்ண போகும்போது ஷேர் மார்க்கெட்ல போடலாமா? பேர்ச்சம்பளத்துக்கே வாயில் நோண்டி எடுத்தாங்களே, ஷேர் மார்க்கெட் கூடுமா? செல்போன்ல இப்படி செல்போன்ல உரசணுமா? 50,000 பேங்க்ல உழணுமா? என்னடா வியாபாரம்? அதுக்கு வியாபாரம் அதுக்கு பேரு சோம்பேறித்தனமான வியாபாரம் இல்ல. வியாபாரம் அது ஹலாலான வியாபாரமா? இல்லாத ஒரு பொருளுக்கு விலை பேசலாமா? தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை விலை பேசலாமா? பொருளின் தரம் தெரியாமல் விலை பேசலாமா? பொருள் இருக்கா இல்லையாண்டு தெரியாத ஒன்றுக்கு விலை பேசலாமா? ஆன்லைன்ல பாக்குற எல்லா வியாபாரமும் ஆஃப்லைன்ல இருக்கணும். கடையை காட்டணும், ரிஜிஸ்டரை காட்டணும். 1000 கிலோ புளி இருக்காண்டா புளிய சரக்கு காட்டணும். குளத்தை குத்தைக்கு விடக்கூடாது. ஏன்? 10 லட்சம் ரூபாய்க்கு குத்தை கிடைக்கா 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள மீன் இருந்தா மீனை கொடுத்தவன் பதப்பதப்பா. 10 லட்சம் ரூபாய்க்கு குத்தை எடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன் உள்ள இருக்குடா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? சாவு விடுவானா இல்லையா? மீனை புடிச்சு வச்சுக்கிட்டு வியாபாரம் பேசணும். குத்தகை கூடாது. இஸ்லாத்தில் பொது குத்தகை. எவ்வளவு வியாபார சட்டங்கள் இருக்குது.
இது எப்போ நீங்க 25 வயசுல சொல்லி கொடுக்க போறீங்களா? 3 வயசுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பேரிச்சம்பழத்துல வாயில வைக்கணும்னு சொல்றாங்க. ஒரு பேரிச்சம்பழம் ஹராம். எப்படி மார்க்கம்? இதை நீங்க 3 வயசுல போதிச்சாதான் 30 வயசுல நல்ல தலைவனா இருப்பா, தந்தையா இருப்பா, குடும்ப சீரா இருக்கும். நீங்க 3 வயசுல விட்டுட்டீங்க. 30 வயசுல போய் ஐயாவோ லடலடன்னு அடிச்சுக்கிட்டா வாயிலையும் கண்ணத்திலையும் போட்டா என்ன போகுது? ஒன்னும் நடக்காது. அப்ப பிள்ளைகளை வளர்த்தா நல்ல சமூகம் கிடைக்கும், நல்ல இளைஞர்கள் கிடைப்பார்கள். சஹீஹ் புகார்ல 3072வது செய்தியா பார்க்கணும். உமர் இப்னு அபீ ஸலமா என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில பிள்ளைகளை கொண்டு வந்து விடுவாங்க. அனஸ் அலி, அதே மாதிரி உமர் இப்னு அபீ ஸலமா, இவங்களாம் என்ன செய்வாங்க, பிள்ளைய ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க வச்சு வளர்த்தாங்க, பணிவிடைக்கு வச்சுக்கங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சின்ன சின்ன பையங்களா வளருவாங்க. ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பாங்க, தர்பியா பண்ணுவாங்க சின்ன பிள்ளைகள்ட்ட. அதுல ஒரு ஆள் இவர் அனசுடைய பிறண்டு. இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, சின்ன பிள்ளையில தட்டுல சோற வச்சோடனே சாப்பாடு தட்டுக்குள்ள 2 கையை போட்டு விரவுதாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே அல்லாஹ்வின் பெயரை சொல்லு, பிஸ்மில்லா சொல்லு. குல் பியமீனி, வலது கரத்தால் சாப்பிடு. குல் பிம்மா எலி, பக்கத்தில் உள்ளது சாப்பிடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி 3 விஷயம் சொல்றாங்க. பிஸ்மில்லா சொல்லு, வலது கையால சாப்பிடு, அதுக்கப்புறம் சொல்றாங்க பக்கத்தில் உள்ளது சாப்பிடு என்று சொல்லி கொடுக்காங்க. இந்த செய்தியை கேட்ட அந்த சிறுவர் உமர் இப்னு அபீ ஸலமா மரண தருவாய் வரைக்கும் அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்றாங்க. அத சஹாபா ஒரு தடவை தான் சொன்னாங்க, சாகர் வரைக்கும் அந்த செய்தியை அவருடைய. அதற்கு பிறகு அவருடைய உணவு உண்ணும் முறை அதுவாகவே இருந்தது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம், அப்படி எப்படி சாப்பிடணும், எப்படி கையை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கையை கழுவணும். இதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? இதெல்லாம் யார் சொல்லி தருவா? மதரசால சொல்லிக் கொடுப்போம். ஆசிரியர் தாய் தான். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசிரியர் யாரு? தாயும் தந்தையும் தான். தாய் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தந்தை. அதை நாம கவனத்துல வச்சு ஒவ்வொரு தாய்க்கும் இஸ்லாமிய சட்டத்தை தெரிந்து வைப்பது கடமை. அப்பதான் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். நல்ல குழந்தைகளை உருவாக்குனா நல்ல இளைஞர் சமுதாயம் கிடைக்கும். நாம பிள்ளைகளை வாசிக்க வேண்டும். பிள்ளைகளை வாசிக்க வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும், குர்ஆனை வாசிக்க வேண்டும். தினந்தோறும் ஒன்னா உட்கார்ந்து படிக்கிற பழக்கம் இருக்கா? குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்கா? குடும்பத்தோடு தஹஜ்ஜுத் தொழுதவர்கள் சஹாபாக்கள், குடும்பத்தோடு நோன்பு வைத்தவர்கள் சஹாபாக்கள், குடும்பத்தோடு ஒவ்வொன்றையும் இறைப்பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல நமக்கெல்லாம் இஸ்லாம் வந்து சேர்ந்து கோட்டக்கு வரைக்கும் இஸ்லாம் வந்தது காரணம் என்ன? சஹாபாக்கள் இங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இங்க வந்தாச்சு இந்தியாவுக்குள்ள இஸ்லாம். சேரமன் பெருமாள் ரசூலுல்லாஹ் காலத்துல கட்டின பள்ளியாசலுக்கு ஆதாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தரவுகள் இருக்குது, வரலாற்று ஆவணங்களாக இருக்கு. நம்ம இந்தியாவுல நமக்கெல்லாம் இன்னைக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குன்னா சஹாபாக்கள் அப்படி விதைச்சிட்டு போன விதை உலகம் முழுவதும் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. எப்படி உருவாக்கி இருப்பாங்க பாருங்க. பெற்றோர்கள் என்ன செய்தா தான் பிள்ளை செய்யும். கெட்ட வார்த்தை பேசுது என் பிள்ளை, கெட்ட வார்த்தை பேசுது, ஆபாசம் பேசுது. சமூகம் காரணம், பெற்றோர்கள் காரணம். ரொம்ப சங்கடப்படுறது, என் பிள்ளை இப்படி வாய் பேசுத, கெட்ட வார்த்தை பேசுத, படமாக்குத, பப்ஜி கேம் விளையாடுறானே. நாங்க நேரில் ஒரு சம்பவம் நடக்கு. 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னை விட கீழ்ஜாதியாக நினைக்கிற ஒரு கீழ்ஜாதி மேல்ஜாதி இஸ்லாத்துல கிடையாது, மனுஷனா உருவாக்கி வச்சது. அருவாலை வச்சு பைக்குள்ள கொண்டு போய் ஏதோ சொன்னாம்னு சொல்லி கத்தி அருவாலம் கொண்டு போய் 2 மாணவர்கள் சேர்ந்து வெட்டுகிறார்கள் என்றால் நாங்க நேரில் நடந்த சம்பவம். மாணவர்களுக்கு உள்ள இந்த வன்முறை கலாச்சாரம் எப்படி வந்துச்சு? சமூகம் எதை கடத்த பார்க்கிறோம்? பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் எதை கடத்துகிறீர்கள்? ஜாதி வன்மையையும் குலப்பெருமையும், நாம் பெரியவனா நீ பெயர்ந்த உயர்ந்தவனா தாழ்ந்தவனாங்கிற செய்தியையும், ஏழை பணக்கார வலிமையானவன் எளிமையானவன், ஆடம்பரத்தையும் அனாச்சாரத்தையும் ஆபாசத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சமூகத்துக்கு கொடுக்கிறீர்கள். அதனுடைய வெளிப்படை ஆதாரம் தான் நாங்குநேரி சம்பவம். சென்னையில ஒரு மாணவன் கத்தி எடுத்து குத்துனான டீச்சரை. கலாச்சாரம் எப்படி சீரழிந்து கிடக்குது இதுல சிந்திச்சு பாருங்க. யார் காரணம்? ஹிப்பிக்களாக உருவாறாங்க. அன்பு நேசம் இல்லாத குழந்தைகளாக இன்னைக்கு உருவாகிறாங்க. பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்தனால ஹிப்பிக்கள் வரலாறு தனி இருக்குது. வெளிநாடுகள் எல்லாம் திடீர்னு துப்பாக்கி எடுப்பான். பள்ளிக்கூடத்துக்கு வருவா 15 வயசு பையன், டீச்சர் பிரின்சிபால் இருக்கிற சடதடன்னு சுட்டு தள்ளிடுவான். என்னடான்னு பார்த்தா மூளை பிறண்டவனா இருக்கான். அம்மாவும் அத்தாவும் அன்பை கொடுக்கல பிள்ளைகளுக்கு, நல்ல கொள்கையை சித்தாந்தத்தை போதிக்கல, ஆன்மீக புத்தகங்களை படிக்க சொல்லி கொடுக்கல. வந்த விளைவு 12 உயிர் செத்து போச்சு, 15 உயிர் செத்து போச்சு. 60 மாணவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துறான். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல ஒரு 15 வயசு பையன், அவங்க கையில எப்படி துப்பாக்கி வந்துச்சு? எப்படி இன்னைக்கு இன்னைக்குள்ள இளைஞர்கள்ல பாக்கு போடுறான், கஞ்சா வச்சிருக்கிறான், மாணவிகள் வரைக்கும் இன்னைக்கு சாராய பாட்டில் பரிமாறப்படுறது என்றால் அதுல நாளைக்கு நம்ம பிள்ளையும் போய் நிக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குதா? அதையெல்லாம் நிறுத்தணும்னா நாம இஸ்லாமிய போதனையை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கங்களை வளர்க்கணும். வீட்டுக்குள்ள சலான் சொல்ற பழக்கம் இருக்கா?
இல்ல, நான் வீட்டுக்குள்ள வரேன், எங்க நடு வீட்டுல இருந்து எங்க அடுப்படி வீட்டுக்கு போறேன், மனைவி வேலை பாக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் சொல்லக்கூடாதா பொண்டாட்டிக்கு சலாம் வேணாமா? வெளியே இருந்து எங்க தந்தை ரூமுக்குள்ள போறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தா, கை கொடுக்க கூடாது அத்தாவுக்கு. உம்மாவுக்கு கை கொடுக்குறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் உம்மா, மோகனத்தா கெட்டி அணைக்கிறேன், உம்மாவுக்கு கையில முத்தம் கொடுக்குறேன், நெத்தியில முத்தம் கொடுக்குறேன், கூடாதா? என் தாய் இல்லையாது, எனக்கு எத்தனை முத்தம் கொடுத்திருப்பாங்க? என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்குது? தந்தைக்கு முச்சு முகந்து எத்தனை நேரம் முத்தம் கொடுத்திருப்பாரு ஆசையில. தந்தைக்கு முத்தம் கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டுக்கு வந்தா மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனி சேர் போட்டு உட்கார வச்சு தந்தையின் புறங்கையில் முத்தமிடுவார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரிலே பார்க்கிறோம். என்ன பழக்கத்தை சொல்லி கொடுக்குறிய பிள்ளைகளுக்கு? இஸ்லாமிய கலாச்சாரமா இது? சலாம் வாப்பாவுக்கு மோனுக்கு சலாம் இல்ல, உம்மாவுக்கு அத்தாவுக்கு சலாம் இல்ல, பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு மத்தியில அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல. எத்தனை பேர் இதை போதிச்சோம்? இந்த ஒழுக்கத்தை வீட்டுக்குள்ள போதிச்சோமா? நாம போதிக்கல, நாம வாழல, பிள்ளையும் வாழல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்குலுன மா லா தஃபாலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்க செய்யாத ஏன் சொல்றீங்க? கபர மக்தன் இந்தல்லாஹ் அன் தக்குலு மா லா தஃபாலூன். நீங்க செய்யாத ஒன்றை சொல்வது பாவத்தால் பெரிது, கோபத்தால் பெரிது. அல்லாஹ் ரொம்ப கோபம் வருதான். நான் ஒழுக்கமா நடந்து கொண்டு என் பிள்ளைக்கு சொன்னாதான் சொல்ல வேணாம், நடக்கிறது போது அது நடக்கும். அதுதான் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களிலே சிறந்த பெண்கள் அரக்கிப்னல் இப்ல, ஒட்டகத்தில் பயணம் செய்கின்ற அரபு தேசத்து பெண்களில் சிறந்தவர்கள் நிசாவு குரைஷ், குரைஷ் குல பெண்கள். ஏன் தெரியுமா? நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதையும் அஹ்னாவுனில் வலத், பிள்ளைகளிடத்துல இரக்கமாக ஒழுக்கங்களை போதிப்பதிலையும் குரைஷ் குல பெண்கள் மாதிரி இந்த உலகத்தில் பூமியில் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் குல பெண்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய குழந்தை பெற்றுக் கொள்வதிலையும் அதை ஆளாக்கி உருவாக்குவதிலையும் தலை சிறந்தவர்கள் என்று. நல்ல தலை சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு அடிப்படை தாய்மார்கள் என்கிற செய்தியை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தலையா? நாம தான் அதை கவனத்துல கொண்டு எடுக்கணும். நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களை எடுங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் 28,000 ஹதீஸ்களை தோத்திருக்கார். முஸ்னத் அஹ்மத் பெரும் அரசாங்கத்தை எதிர்த்து சிறைவாசகம் சென்று 90 நாட்கள் ஜெயில வச்சு நிறைய புத்தகங்களை சரிபார்க்கும் போது மரணித்த இமாம், பெரிய மாமேதை அஹ்மது பின் ஹம்பல் அறிஞர். அவங்க ஷாஃபி இமாம அறிமுகப்படுத்தினது அவங்களுக்கு அவங்களுடைய உம்மாதான். ஹதீஸ்களை அறிஞர் ஷாஃபி என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவங்கள்ட்ட போய் படிங்கன்னு சொல்லி இமாம் சூரி இருக்கிறார், இமாம் அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறாண்டு இமாம்களை பற்றி அறிமுகம் செய்தது முஸ்னத் அஹ்மதுக்கு அவருடைய தாயார். அவருடைய தாயார் ஹாஃபில் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த உம்மா. அவங்க தாம் பிள்ளைக்கு மனனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்துல அகமது ஹதீஸ படிக்கிற 28,000 ஹதீஸ படிக்கிற அத்தனை பேரும் உலகத்துல அகமது இமாமுடைய தாய்க்கு ஒரு பங்கு, அந்த மடங்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல எத்தனை பேர் படிச்சாலும் அகமது இமாமுடைய தாய்க்கு போய் சேரும். அதை உருவாக்கிய ஒரு தாய். முஸ்னது ஷாஃபி இமாமுடைய வரலாறு எடுத்து பாருங்க. உம்மாமார்கள் தான் இந்த பெரிய பெரிய இமாம்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கே சமீப காலத்துல பெரும் இமாம்கள் உருவாகவில்லை. பெண்களுக்கு மார்க்க அறிவில்லை, போதனைகள் மறக்கப்பட்டிருக்குது, வரலாறுகள் தெரியல. கணவருக்காக இக்ரிமத் பின் அபீ ஜஹல், அபூ ஜஹல் இஸ்லாத்தின் எதிரி, பெருமானாரை பதம் பார்ப்பதற்காக உஹது பதிர்களத்தில் நின்றவன். அவன் புள்ள இக்ரிமா மக்கா வெற்றில ஹிஜ்ரி 8ல இஸ்லாத்தை ரசூலா இந்தியா மக்காவை பிடிச்சிருந்தாங்க. மக்காவை பிடிச்சா அவங்க வீட்டுக்கார அம்மா இஸ்லாத்துக்கு வந்துருது. அபூ ஜஹலுடைய மருமக இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, இக்ரிமா பொண்டாட்டி. இவர் ஓடுறாரு, சிரியாவுக்கு ஓடுறாரு, லெபனானுக்கு ஓடுறாரு. அந்த அம்மா உடல பின்னாடி படையெடுத்து போகுது வீட்டுக்காரன். எந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் என் கையில தான் உனக்கு இஸ்லாம். வீட்டுக்காரனை துரத்தி இஸ்லாம் முகமது ஒண்ணும் செய்ய மாட்டாரு, மன்னிப்பு கொடுத்துருவாரு வான்னு சொல்லி மிகப்பெரிய எதிரியின் மகன் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமாவுக்கு இஸ்லாம் கிடைத்தது அவருடைய மனைவியின் கரத்தில் தான். வரலாற்றை நீங்க உற்று நோக்குங்க. பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் பெண்கள் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் பன்மடங்காக பெருசாக்கி தருகிற ஆற்றல் பெண்கள்கிட்ட இருக்குது. அதுல நீங்க உங்க பிள்ளைகளை உருவாக்க முடியாதா? உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கான உறவு இருக்க அவ்வளவு தூய்மை. அந்த உலகத்துல தூய்மையான கலங்கம் இல்லாத உறவு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமானது. அப்ப இதை நம்ம கவனத்துல கொண்டு பிள்ளைகளுக்கு நீங்க என்னென்னலாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பருவத்திலையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வரலாற்றுல பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு என்னென்ன உபதேசம் செய்தார். ஷிர்க பத்தி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்றாரு, எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி 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 தட்டி தட்டி உருவாக்கி நல்ல பிள்ளையை உருவாக்குவதற்கு அல்லாஹ்
நபியை கொண்டு உதாரணம் சொல்லவில்லை, நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் லுக்மானை கொண்டு அல்லாஹ் உபதேசிக்கின்றான். அந்த உபதேசங்கள் எல்லாம் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போன்று பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி தர்றான், ரப்பனா இறைவா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا وَقُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பிள்ளைகளுக்காண்டி பிரார்த்தனை செய்யும் போது இறைவா எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய சந்ததியர்களையும் கண் குளிர்ச்சியை தா அப்படின்னு கேட்கணுமா? யாராவது கேட்டோமா? அதை கணவன் இடத்துல மனைவிடத்துல பிள்ளைகளிடத்துல கண் குளிர்ச்சி தான் கேட்டோமா? கேட்கிறான். வஜஅல்னா லில்-முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கு. தொழுகையை என்னைக்கும் என் பிள்ளையில எனக்கும் என் பிள்ளைக்கும் ஆளாக்கித்தா, வாய்ப்பாக்கித்தா யா ரஹ்மானே என்று என்னைக்கா துஆ செஞ்சோமா? பிள்ளைகளுக்காண்டி ஒவ்வொரு பருவத்திலையும் நாம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாலிஹா ஆக்கிரு. ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமத்திக அல்லதி அன்அம்த அலைய. சுலைமான் நபி கேட்ட துஆ, இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் செய்த அருக்குடைகளுக்காக நன்றி செலுத்துகிற நல்ல அடியாராக மாத்து. பிள்ளை கேட்கிற துஆவை அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்கள் பிள்ளைக்கு துஆ செய்யணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யணும். அதுல பிள்ளைகள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையில அல்லாஹ் சொல்றான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எங்களை எப்படி சின்ன பருவத்துல நாங்க செஞ்ச சேட்டைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அருளோடு நடத்தினார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பணிவெனும் ரெக்கையை தாழ்த்த கொடு, அருள் கூர்ந்து நட, இரக்கத்தை காட்டு என்று அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றான். ஒவ்வொரு தடவை இரக்கத்தை கேட்கும்போது நம்ம உள்ளத்துல தாய் தந்தை மேல இறக்கம் வரும். இதனாலதான் அல்லாஹ் கேட்க சொல்றான், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கணும் என்கிற துஆவை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லா சொத்தை விட சிறந்த சொத்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, தௌஹீது தான் சொத்து. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, எனக்கு பின்னாடி யாரை வணங்குவேன், நான் தௌஹீதை சொல்லி தந்தேன். உங்க பாட்டையாவும் இப்ராஹிம் சொல்லி தந்தாரு, இசாக்கு சொல்லி தந்தாரு, யாக்கூப் சொல்லி தர, யூசுப்டையும் பிள்ளைகிட்டையும் கேட்கிறாரு. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம். இப்ராஹிம் எந்த கடவுளை சொன்னாரோ, இசாக் எந்த கடவுளை சொன்னாரோ, யாக்கூப் ஆகிய நீங்கள் எந்த கடவுளை அல்லாஹ்வை சொன்னீர்களோ அந்த கடவுளுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம். பையத்து வாங்குறாரு. மரண சாசனம், நம்மளாம் மரண சாசனம் அப்படி கொடுத்தோமா? நபிமார்களுடைய சொத்தே ஏகத்துவமும் தூதுத்துவம் தான். அது இந்த உம்மத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. கடைசி உம்மத்து நாம, இதுதான் நமக்கான சொத்து, நம்முடைய வாரிசுக்கான சொத்து. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஏகத்துவத்துக்காகவும் தூதுத்துவத்துக்காகவும் அதன் ஒழுக்கத்திலே பிள்ளைகளை வளர்க்கப்பட்டு நல்ல சமூகம் உருவாகுவதற்காக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, வழிகாட்டுவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.